ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஹெல்த்தி ஸ்மூத்தி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓட்ஸு சேர்த்து தயார் பண்ணுற இந்த ஸ்மூத்தி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டுமாக இருக்கும். குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் இது சாப்பிடலாம். கொஞ்சம் கூட சுகர் நம்ம இதிலேக்கு ஆட் பண்ணுறதில்ல. அதனால் இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்மூத்தி தயார் பண்ணுறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்பூனில் தான் 3 ஸ்பூனு ஓட்ஸு கூட 6 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கு. இது தான் நம்ம இனிப்புக்காக யூஸ் பண்ணுறது. இதிலேக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்செடுக்கணும். உள்ளே இருக்கிற விதை மாற்றியதுக்கு அப்புறமா தான் நம்ம இது தண்ணியில் ஊற வச்செடுக்கணும். கூட 6 பதாம் பருப்பும் நான் எடுத்து வச்சுருக்கு. இதிலும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுக்கணும். இப்போ இது 3மே நம்ம தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கு. கூட ஒரு வாழைப்பழம் நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் எடுத்திருந்தாலும் பிரச்சனை இருக்காது. இதே மாதிரி ஒரு பெரிய சைஸில் வாழைப்பழம் தான் நான் எடுத்திருக்கு. சின்ன பழமாக இருந்தால் 2 பழத்தை எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்திൻ്റെ இனிப்பும் பேரிச்சம்பழத்திൻ്റെ இனிப்பும் மற்றும் போதும் நம்ம இந்த ஸ்மூத்திக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும், தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம இந்த ஸ்மூத்தியில் சுகர் ஆட் பண்ணுறதில்ல. இப்போ பதாமிൻ്റെ தோல் நான் மாற்றி இதே மாதிரி எடுத்து வச்சுருக்கு. இனி இதிலேக்கு 8 முந்திரி பருப்பு கூட நான் சேர்த்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதிலேக்கு சேர்க்கலாம். கையில் இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸு சேர்த்திக்கோங்க. இல்லாச்சா உங்களுக்கு இது ஸ்கிப்பு பண்ணலாம். இது இல்லைனாலும் நம்ம ஸ்மூத்திக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூட நான் கொஞ்சமாக கிஸ்மிஸ் கூட இதிலேக்கு சேர்த்திருக்கு. இவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் எங்கிட்ட இருந்தது, அதனால தான் அவ்வளோ எடுத்திருக்கு. இனி நமக்கு ஸ்மூத்தி தயார் பண்ணலாம். அதுக்காக ஒரு மிக்சியோட ஜார் நான் எடுத்திருக்கேன். அதிலேக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸு சேர்க்கலாம். கேஷ்யூ நட்டும் அதே மாதிரி கிஸ்மிஸும் பதாமும் ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒன்று தூளாக்கி எடுக்கலாம். இது ஃபஸ்ட்டு இதே மாதிரி செய்யணும், இல்லாச்சா இது அரைஞ்சு போகாமல் அப்படியே இருக்கும். அதனால தான். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த ஓட்ஸு சேர்க்கலாம். பின்னாடி நம்ம ஊற வச்சுருந்த பேரிச்சம்பழத்தையும் இதிலேக்கு சேர்க்கலாம். பழம் இதே மாதிரி சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்தது, அதையும் இதிலேக்கு சேர்க்கலாம். அதையும் சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு டேஸ்ட்டுக்காக நம்ம இன்னொரு இன்க்ரீடியண்ட்டு இதிலேக்கு சேர்க்க போகிறேன். இதுதான் பட்டை தூள் பண்ணியது தான். 2 பிஞ்சு நான் சேர்த்திருக்கு. இது நம்ம சாதாரணமாக மசாலையில் யூஸ் பண்ணுற பட்டை இருக்குல்ல, அதுதான் இது. அது நல்லா தூளாக்கி எடுத்தது தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏலக்காய் கூட சேர்க்கலாம். ஆனால் நான் பட்டையோட தூள் தான் சேர்த்திருக்கு. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பட்டை தூள் பண்ணியது. இனி இதிலேக்கு சேர்க்கிறது இதே மாதிரி ஒரு கப்பில் 1 கப்பு பால். இது காய்ச்சியதுக்கு அப்புறமா ஆறியதுக்கு பின்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலாக்கி எடுத்த பால் தான். அதுதான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. இனி ஒரே ஒரு ரவுண்டு நமக்கு மிக்சியில் அடிச்செடுக்கலாம். அந்த மாதிரி நான் அடிச்செடுத்திருக்கு. பாருங்க, நம்ம சூப்பர் டேஸ்டில் ஓட்ஸ் ஸ்மூத்தி ரெடி ஆகிருக்கு. இந்த வெயில் காலத்துக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்மூத்தி தான் இந்த ஓட்ஸ் ஸ்மூத்தி. நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமாக சேர்த்தி இருக்கிறதுனால நல்ல ஹெல்த்தியுமாக இருக்கும். இனிப்புக்காக நம்ம சுகர் ஒன்றும் இதிலேக்கு ஆட் பண்ணுறதில்ல. இதே போதும் கரெக்டு இனிப்பாக இருக்கும். டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பதாம் தான் நான் அதனோட மேலே போட்டிருக்கு. அதே மாதிரி பழத்திൻ്റെ ஒரு பீஸும் அதற்கு மேலே வச்சுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.